ஹாய் கைஸ், வெல்கம் டு போல்நெட் வாசர். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பாச்சி பைக்கு நம்ம ஏற்கனவே லைட்டு ஃபாக் லைட் ஃபிட் பண்ணியிருந்தோம். அந்த லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதால் இப்போ புதுசாக ஒரு லைட் வாங்கியிருக்கோம். என்ன லைட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஐலைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் லைட்னு சொல்லிட்டு ஒரு நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த லைட்டை ஃபிட் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த லைட்டை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு அந்த லைட்டை ஃபிட் பண்ணுறது பார்க்கலாங்களா? வெல்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டு வருவோம். மெயின்டைன் பண்ணுறது எப்படி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு, ப்ளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டு வரோம். ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய வீடியோ போட்டு வரோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நம்ம ஃபாக் லைட் ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன லைட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து LED 3 மோட் ஸ்பாட் லைட் லைட் வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அலங்கி அதுக்கு தேவையான சுவிட்சு 2 லைட்டு செட்டு போல்நெட் எல்லாமே கொடுத்துருந்தோம். இது கிளாம்போடு கொடுத்துருந்தோம். சரி ஓகே, இங்கே எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு அதை விட நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சா லைட் எரியும். ப்ளஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் போட்டுக்கலாம், USB போட்டு இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும், நல்லா பிளிங்க் ஆகிற மாதிரி. இது இப்போதைக்கு ஒர்க் ஆகாதனால நம்ம இந்த அவுட்டர் லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி லைட் இங்கே கிடைக்கல. நம்ம அதனால் வேறு லைட் வாங்கியிருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பராக ரூட்டிங் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கில் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கில் சுவிட்சில் கொடுத்துருவாங்க. ஏன்னா கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது நமக்கு பவர் ஆஃப் ஆகணும். அப்போ இல்லைனா ஒரு டைமில் நம்ம சுவிட்சு இக்னிஷன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இக்னிஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, கீ ஆஃப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா இது கில் சுவிட்சில் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணலாம். இது எங்கே கொடுத்துருவோம் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். சரி ஓகே, நம்ம இதை டைட் பண்ணிட்டு நம்ம அடுத்த லைட்டை மாற்றிட்டு நம்ம கனெக்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சில் கொடுக்கல, நம்ம சுவிட்ச் அப்படி வச்சுருக்கோம். வர ஒயர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக்கு வர ஒயரை வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் டைமிங் லாங் ஆகிறதுனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு ஷார்ட்டாக முடியணுன்றதுக்காக நம்ம இப்போதைக்கு கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒயரிங் கனெக்ஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோ கிளிக் பண்ணி நம்ம அந்த வீடியோ போட்டு தரோம். ஓகேங்களா?